விளம்பர ஆட்சியில் நேர்மையான அதிகாரிகளுக்கு அநீதி இழைக்கப்படுவதற்கு உயரதிகாரிகள் மீது குற்றம் சாட்டிய டிஎஸ்பி சுந்தரேசனின் குற்றச்சாட்டே சாட்சி. நேர்மையான அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்படுவதும், லஞ்சம், பாலியல் குற்றச்சாட்டுகளில் சிக்கும் அதிகாரிகளுக்கு ஊதியத்துடன் விடுப்பு வழங்கப்படும் பொம்மை முதல்வரின் ஸ்டாலின் ஆட்சியில் நடக்கும் அராஜகத்தின் உச்சம். நேர்மையான அதிகாரிகளை மன உளைச்சலுக்கு ஆளாக்கும் விளம்பர அரசின் செயல் குறித்து செய்தியாளர் ராம்குமார் நேரலையில் வழங்கும் தகவல்களை கேட்போம். நேர்மையான அதிகாரிகளுக்கு அநீதி இழைக்கப்படுவதும், பாலியல் குற்றச்சாட்டுகளில் சிக்கும் உயர் அதிகாரிகளுக்கு ஊதியத்துடன் விடுப்பு வழங்கப்படும் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் நடக்கும் அராஜகத்தின் உச்சம். நேர்மையான அதிகாரிகளை மன உளைச்சலுக்கு ஆளாக்கும் விளம்பர அரசின் செயல் குறித்து எமது செய்தியாளர் ராம்குமார் நேரலையில் வழங்கும் தகவல்களை கேட்கலாம். ராம்குமார், வழங்கலாம். கண்டிப்பாக. அதாவது விளம்பர திமுக ஆட்சி 2021ஆம் ஆண்டு அமைந்தது முதல் காவல்துறையோட செயல்பாடு என்பது தலைகீழாக மாறியிருக்கிறது. கடந்த புரட்சி தலைவி அம்மா ஆட்சியில் ஸ்காட்லாந்து யார்டுக்கு நிகராக இருந்த காவல்துறை என்பது இப்போ செயலிழந்து அது பொலிவிழந்து காணப்படுகிறதா சொல்லலாம். அதாவது இப்போ திமுக ஆட்சியில் ஒரு சில அதிகாரிகளே நேர்மையாக இருக்கிறார்கள். அதற்கு உதாரணம் தான் மயிலாடுதுறை டிஎஸ்பி சுந்தரேசன். கிட்டத்தட்ட அவர் ஏற்கனவே மனித உரிமை ஆணையத்தில் 3 ஆண்டுகள் டிஎஸ்பியாக இருந்தார். பல்வேறு வழக்குகளை கையாண்டிருக்கிறார். நேர்மையாக காவல்துறை மீதே புகார் கொடுத்த ஒரு டிஎஸ்பியாக இருக்கிறார். அவர் மயிலாடுதுறை டிஎஸ்பியாக மாற்றப்படுகிறார். மதுவிலக்கு கலால் துறை டிஎஸ்பியாக பணிபுரிந்து மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் இருக்க சட்டவிரோத மதுபான பார்களை கிட்டத்தட்ட 700 பார்களை மூடியிருக்கிறார். 5 பேரை அதாவது குண்டர் தடுப்பு சட்டத்தில் அடைக்கப்பட்டிருக்காங்க. அதே போல் 1200 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. 700 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதுமே சட்டவிரோத மதுபான பார்களும் கள்ளச்சாராய விற்பனையும் தடுத்திருக்கிறார். ஒரு சிறந்த அதிகாரியாக, ஒரு பைசா கூட லஞ்சம் வாங்காத நேர்மையான அதிகாரியாக இருக்கு. அவருக்கு நிகழ்ந்தது என்னன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதை கிட்டத்தட்ட இந்த மயிலாடுதுறை மாவட்ட டிஎஸ்பியாக நேற்று வரை இருந்த அவர் தற்போது பணியிடை நீக்கம் செய்யப்படும். எதற்காக அப்படின்னா நியாயமாக நடந்ததற்காக இந்த பணியிடை நீக்கம். அதாவது கடுமையான நடவடிக்கை எடுக்காக இருப்பதற்கு இது போன்ற பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்க காரணம் என்னன்னா, காவல்துறையோட உயர் அதிகாரிகள் அதாவது விரல்களை வளைந்து கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் உடைந்து விடும் என மயிலாடுதுறை எஸ்பி தெரிவித்திருக்கிறார். இதற்கு பின்புலமாக இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி, அதே போல உளவுத்துறை ஐஜி, இந்த இருவர்கள் தான் காரணம் என தற்போது சுந்தரேசன் குற்றச்சாட்டிருக்கார். மீடியாக்களில் பேட்டி கொடுத்திருக்கிறார். ஒரு சிறந்த அதிகாரி, ஒரு நியாயமான அதிகாரி, அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒரு டிஎஸ்பி, ஒரு மாவட்டத்திற்கு டிஎஸ்பியாக இருக்கக்கூடிய அவருடைய அரசு வாகனம் பறிக்கப்படுது. இதுவரை எந்த ஒரு தமிழகத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை வரலாற்றில் இதுவரை இல்லாத ஒரு நிகழ்வாக இந்த விளம்பர திமுக ஆட்சியில் நடந்திருக்கிறது. ஒரு டிஎஸ்பி நடந்தே அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய நிலைக்கு இந்த விளம்பர திமுக அரசு தள்ளி இருக்கிறது. அதே போல ஒரு நேர்மையான அதிகாரி, இதுவரை ஒரு தவறு கூட செய்யாமல் இருக்கக்கூடிய அதிகாரி மீது பொய் புகார்களை காவல்துறை தலைமையே தெரிவித்திருக்கிறது. அவர் பெண் மீது பாலியல் தொல்லை கொடுத்தார் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள். எந்த குற்றச்சாட்டுக்கும் அடிப்படை ஆதாரம் இல்லை என்பது நிரூபணமாகி இருக்கிறது. ஆனால் காவல்துறை உயர் அதிகாரிகளை குற்றம் சாட்டினார் என்ற காரணத்திற்காக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இது ஒரு புறம் இருக்கட்டும். சென்னையில் இருக்கக்கூடிய 2 துணை ஆணையர்கள், ஒன்று அதாவது தனியார் பால் நிறுவனத்தில் இருந்த ஒரு மேலாளர் நவீன் தற்கொலை செய்து கொண்டார். என்ன காரணம்? திருமலா அதாவது தனியார் பால் நிறுவனத்தில் 44 கோடி ரூபாய் கையாடல் செய்ததாக புகார். மாதவரம் காவல் நிலையத்தில் புகார் அளிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட கொளத்தூர் துணை ஆணையராக இருக்கக்கூடிய பாண்டியராஜ் தான் அந்த வழக்கை கையாண்டிருக்காரு. எப்போதுமே 50 லட்சம் ரூபாய் அளவிற்கு முறைகேடு என்றாலே அது மத்திய குற்றப்பிரிவுக்கு மாற்ற வேண்டும். மத்திய குற்றப்பிரிவு தான் விசாரிக்க வேண்டும்.
இது கிட்டத்தட்ட 44 கோடி ரூபாய் கையாடல் என குற்றச்சாட்டு. இந்த வழக்கை ஏன் காவல்துறை மத்திய குற்றப்பிரிவுக்கு மாற்றவில்லை? இது ஒரு 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 குற்றச்சாட்டாக இருக்குது. அதே போல துணை ஆணையர் தனியாக இந்த வழக்கை விசாரித்திருக்கிறார், கட்ட பஞ்சாயத்து செய்திருக்கிறார் என்ற குற்றச்சாட்டு இருந்திருக்கிறது. இதன் காரணமாகவே தனியார் பால் நிறுவன மேலாளர் நவீன் தற்கொலை செய்து கொண்டார். அவரை கடுமையாக தாக்கி அவர் மீது மென்டல் டார்ச்சர் கொடுக்கப்பட்டிருக்கிறது துணையார் ஆணையர் மூலமாக. அப்போ அதாவது ஒரு 44 கோடி ரூபாய் கையாடல் முறைகேடு உள்ளிட்ட இந்த வழக்கை ஏன் மாற்றாமல் கொளத்தூர் துணை ஆணையர் கையாண்டார்? இதை ஏன் காவல்துறை உயர் அதிகாரிகள் அவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை? இதுவரை அவரை சஸ்பெண்ட் செய்திருக்க வேண்டும். ஒரு தற்கொலை நடந்திருக்கிறது. இதற்கு காரணம் கொளத்தூர் டிசி பாண்டியராஜ் தான் காரணம் என அவர்களுடைய உறவினர்கள் தெரிவித்திருக்கிறாங்க. அப்போ அவர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. குறிப்பா அவரை ஊதியத்துடன் கூடிய விடுப்பு கொடுத்திருக்கிறாங்க. அதாவது ஒரு விருந்தாளியை விருந்துக்கு செல்ல காவல்துறை உயர் அதிகாரிகள் உத்தரவு இல்லாமல் கொடுத்திருக்கிறார்கள். இது ஒரு புறம் இருக்கு. அப்போ பாண்டியராஜ் என்ன செய்தார்? நவீனை தனியாக அழைத்து இந்த பணத்தை கொடுக்க வேண்டும் என மிரட்டி இருக்கிறார். அதன் மூலம் மிரட்டது மட்டும் இல்லாமல் அவரை மென்டல் டார்ச்சர் செய்து குடும்பத்தை அழித்து விடுவேன், இந்த பணத்தை உடனடியாக நிறுவனத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவரிடம் பல முறை டார்ச்சர் செய்ததால அவர் தற்கொலை செய்து கொண்டார். அதன் பிறகு விடுப்பில் சென்று விட்டார். இது கட்ட பஞ்சாயத்து செய்த இது போல பாண்டியராஜோட பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஏற்கனவே பலமுறை அவருக்கு ஆசையே கோவையில் ஒரு பெரிய ஃபார்ம் ஹவுஸ் கட்டிட்டு அங்கே ரிட்டையர்ட் ஆக போகும்போது அந்த ஃபார்ம் ஹவுஸில் போய் உட்காரணுன்றது தான் அவருடைய ஆசையாக இருந்திருக்கு. அதன் மூலமாக பல லட்சம் ரூபாய் தான் பதவியில் இருக்கும்போது லஞ்சமாக வாங்கி சொத்துக்களை குவித்திருக்கிறார். அவர் மீது சென்னை காவல் ஆணையர் அலுவலகம் எந்த நடவடிக்கையும் இல்லை. அவரை கூப்பிட்டு விசாரிக்க கூட இல்லை என்ற குற்றச்சாட்டு இருந்திருக்குது. இது ஒரு புறம் இருக்கட்டும். அதே போல கோயம்பேடு டிசியாக இருக்கக்கூடிய அதிவீர பாண்டியன், இவர் மீது ஒரு பெண் புகார் கொடுத்திருக்கிறார். அதாவது பாலியல் ரீதியான தொல்லை கொடுக்கிறார். இவர் மீது இந்த ஒரு குற்றச்சாட்டு மட்டும் இல்லை, இவர் பணிபுரிந்த பல்வேறு காவல் நிலையங்கள்ல பல்வேறு காவல் மாவட்டங்கள்ல பெண்களுக்கு எதிரான குற்றங்களை அதிக அளவில் இழைத்திருக்கிறார் என்ற குற்றச்சாட்டு இருந்திருக்கிறது. இவர் மீதும் சென்னை காவல் ஆணையரகம் என்ன செய்திருக்கிறது? இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை. அவர் மீது பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும். அதே போல காத்திருப்போர் பட்டியலுக்கும் மாற்றிருக்க வேண்டும். அவர் மீது எந்த நடவடிக்கை? அப்போ தமிழ்நாட்டில் நேர்மையாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் தங்களது வேலையை முறையாக செய்ய முடியல. காரணம் காவல்துறையோட உயர் அதிகாரிகளோட தொல்லை. இதன் காரணமாகவே சுந்தரேசன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கார். விளம்பர திமுக ஆட்சியில் தமிழக காவல்துறையில் நேர்மையாக இருக்கும் அதிகாரிகளுக்கு இழைக்கப்படும் அநீதி குறித்து விரிவான தகவல்கள் வழங்கியமைக்கு நன்றி ராம்குமார்.